இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்டம் பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கின்ற ஸ்ரீ அமிர்தவல்லி நாயகா சமேத ஸ்ரீ கரிய மாணிக்க பெருமாள் திருக்கோயிலை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த திருக்கோயில் சுமார் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வைணவ திருத்தலமாகும். சப்த ரிஷிகள் ஆகாய மார்க்கமாக செல்லும் பொழுது இந்த திருத்தலத்தில் பாக்கு மரம் அதிகமாக இருந்ததால் இங்கு உணவு உண்டுவிட்டு வெற்றிலை பாக்கு எடுத்துக் கொண்டனர். அதனால் இந்த கிராமத்திற்கு பாக்கம் என்ற பெயர் வந்துள்ளது என முன்னோர்களின் செவிவழி கதைகள் நமக்கு உணர்த்துகின்றன. திருநாடு வைகுண்டம் முன்னூரையா எழில் திருச்சங்கு திருச்சக்கரம் அடையாள. இங்கு மூலவராக கரிய மாணிக்க பெருமாளும் தாயாராக ஸ்ரீ அமிர்தவல்லியும் அருள் பாலிக்கின்றனர். மூலவர் கரிய மாணிக்க பெருமாள் நீல நிற திருமேனியுடன் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். முக்கிய வழிபாடுகள் புரட்டாசி மாச சனிவாரங்கள், அமாவாசை மற்றும் விசேஷ வைணவ திருவிழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. மாதந்தோறும் அமாவாசை மற்றும் மூல நட்சத்திர நாட்களில் பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் வழிபாடுகள் நடைபெறுகின்றன. ராமானுஜர் அவதார உற்சவம் மற்றும் ஆண்டாள் சேர்த்தி போன்ற வைபவங்கள் இங்கு நடைபெறுகின்றன. வலம்புரி விஸ்வக்சேனர். வலம்புரி விஸ்வக்சேனர் விஷ்ணுவின் சேனாதிபதி. சில வைணவ கோயில்களில் இவர் வலம்புரி சங்கு ஏந்திய நிலையிலோ அல்லது வலம்புரி சங்கு தீர்த்தத்தால் சிறப்பு அபிஷேகம் பெறும் வடிவிலோ போற்றப்படுகிறார். மகாவிஷ்ணுவின் படைத்தலைவர் மற்றும் காவலர். வைணவ தலங்களில் எந்த ஒரு உற்சவமும் பூஜையும் தொடங்கும் முன் இவருக்கே முதல் பூஜை நடக்கும். வலம்புரி சங்கு செல்வம் மங்களம் தரும். விஸ்வக்சேனருக்குரிய வழிபாடுகளில் வலம்புரி சங்கு தீர்த்தம் மிகச் சிறப்பானது. நம்மாழ்வார் பாசுரத்தின்படி இந்த பெருமாளுக்கு ஸ்ரீ கரிய மாணிக்க பெருமாள் என்ற திருநாமம் வழங்கலாயிற்று. யுகந்தோறும் நிலையான பெருமாளையா நான் எழுந்தாலும் விழுந்தாலும் உன்னாலையா. பார்க்கடல் துயில் கொண்டாய் பாரத போர் தந்தாய் வெங்கடமலை நின்றாய் மூலமுதனே. திரௌபதி துயில் தந்தாய் நாரதன் இசை தந்தாய் அனுமனின் பலம் தந்தாய் நேசன் வடிவில். பெரியானைக்கும் உயிர் காத்த மதுசூதனா சிறு சிலந்திக்கும் மோட்சம் நல் நாராயணா. நீ நரசிம்ம வடிவாகி தூண் தோன்றினாய் ஓர் பலராமன் உருவாகி ஏரேந்தினாய். ஸ்ரீ ஸ்ரீரங்கம் தனிலே நம் பெருமாளையா. யுகந்தோறும் நிலையான பெருமாளையா நான் எழுந்தாலும் விழுந்தாலும் உன்னாலையா. பேரகங்காரம் அழித்தாளும் பெருமாளையா பத்தவதாரம் அலங்காரம் பெரும் ஆளையா. ஓர் திருநாடு வைகுண்டம் முன்னூரையா எழில் திருச்சங்கு திருச்சக்கரம் அடையாளமையா. உன் திருவாக்கும் திருநோக்கும் அருள் மேகமையா. தனி சன்னதியில் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார், ஆண்டாள் சன்னதி, கருடன் சன்னதி, சக்கரத்தாழ்வார் சன்னதி, ஹயக்ரீவர் சன்னதி,
பக்த ஆஞ்சநேயர் சன்னதி, வீர ஆஞ்சநேயர், நம்மாழ்வார், ராமானுஜர் சன்னதிகள் உள்ளன. சனி பகவான் மற்றும் சூரிய பகவான் ஆகிய இருவரின் பெயரையும் கொண்ட கோயிலாக இருப்பதால் கரி அதாவது சனி மற்றும் மாணிக்கம் அதாவது ஆதித்யன். இக்கோயில் அனைத்து சாபங்கள் மற்றும் தோஷங்களிலிருந்தும் விடுதலை அளிக்கும் ஒரு பிரார்த்தனை ஸ்தலம் என்று நம்பப்படுகிறது. மேலும் கண் பார்வை குறைபாடு உள்ள பக்தர்களின் பிரார்த்தனைகளுக்கு இறைவன் பதிலளிப்பார். மனம் தொடும் கோவிந்தம் மலை கோவிந்தம். மனம் தொடும் கோவிந்தம் மலை கோவிந்தம். நிரந்தரம் கோவிந்தம் நலம் தரும் கோவிந்தம். அகம் நிறை கோவிந்தம் அருள் கோவிந்தம். மலரிதழ் கோவிந்தம் மணமே கோவிந்தம். மயக்கும் மாயவனின் புகழ் கோவிந்தம். இசை கோவிந்தம் கலைய கோவிந்தம். ஏழிலம் ஏழுமலையின் இசை கோவிந்தம். விட்டல விட்டல ஹரி ஹரி விட்டல வேங்கட விட்டல பாண்டுரங்கா. விட்டல விட்டல முரஹரி விட்டல வைகுண்டா கோவிந்தா. விட்டல விட்டல நம்மாழ்வார் தனது பாசுரத்தில் கரிய மாணிக்கப் பெருமாளை குறிப்பிடுகிறார்.
ஒன் சுடரோடு இருளுமாய் நின்று ஆறும் உண்மையோடு இன்மையை வந்து என் கண் கொளவகை நீ கறந்து என்னச் செய்கின்றன என் கொள் சிந்தையுள் நெய்கின்றேன் என் கரிய மாணிக்கமே என் கண்கட்குத் தின்கொள்ள ஒரு நாள் அருள்வாய் உன் திருவுருவே. அமிர்தவல்லி தாயார். அமிர்தவல்லி தாயார் அமிர்தம் போன்ற வாழ்க்கையை நமக்கு வழங்குவார். இவரை வெள்ளிக்கிழமை தோறும் தீபமேற்றி 9 வாரங்கள் வழிபட திருமணத் தடை நீங்கும். கர்ப்பிணிகளும் குழந்தை இல்லாதவர்களும் தாயாரை மனதார வேண்டிக் கொள்கின்றனர். தாமதமாகும் திருமணங்கள் விரைவில் கூடிவர தாயாரை வழிபடுகின்றனர். கல்கண்டு, குங்குமப்பூ மற்றும் பால் கலந்த கலவை நைவேத்தியமாக அம்பாளுக்கு படைக்கப்படுகிறது. உன் திருவாசல் மா கோலம் நானாகுவேன், உன் திருமாட கிளியாகி புகழ் பேசுவேன். உன் திருவாசல் மா கோலம் நானாகுவேன், உன் திருமாட கிளியாகி புகழ் பேசுவேன். நீ வாழும் மலையேறி வர வேண்டுமே, நிலையாக திருப்பாதம் தொழ வேண்டும். ஆண்டாள் தொடர்ந்து வலம் வந்தால் ஆண்டாளை தரிசனம் செய்யலாம். 12 ஆழ்வார்களுள் பெண் ஆழ்வார். பெருமாளை கரம் பிடிக்க வேண்டி பாவை நோன்பு இருந்தார். இவர் அணிந்த மாலையை இறைவன் ஏற்றுக்கொண்டு சூடிக் கொடுத்த சுடர்கொடியாக ஆண்டாளையும் ஏற்றுக்கொண்டார். இவர் பெருமாளை மட்டும் ஆண்டவர் இல்லை, தமிழையும் ஆண்டவர். ஆண்டாளுக்குரிய ஆடிப்பூரம் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் இங்கு உற்சவங்கள் மிகச் சிறப்பாக நடைபெறுகின்றன. இந்த ஆண்டாளை வழிபடுகின்ற போது நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும், நினைத்த காரியம் கைகூடும். நாள் பார்த்து நீராடும் சங்குக்குள் நீராகுமோ உன் கார் வண்ணமே நிற்கு, உன் கார் வண்ணமே நிற்கு தேன் பூச. ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர். அடுத்ததாக தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் வடக்கு பார்த்த நிலையில் அருள் பாலிக்கிறார். இவருக்கு அமாவாசை மற்றும் மூல நட்சத்திர நாட்களில் சிறப்பு திருமஞ்சனமும் திவ்ய சேவையும் விமரிசையாக நடைபெறுகின்றன. இவரை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபட நினைத்த காரியம் கைகூடும். நீ வாழும் மலையேறி வர வேண்டுமே, நிலையாக திருப்பாதம் தொழ வேண்டும். சக்கரத்தாழ்வார். வீர ஆஞ்சநேயரை வழிபட்டுவிட்டு தொடர்ந்து வலம் வந்தால் சக்கரத்தாழ்வாரை தரிசனம் செய்ய இயலும். இத்திருக்கோயிலில் சக்கரத்தாழ்வாருக்கு மாதந்தோறும் சித்திரை நட்சத்திரம் மற்றும் சுதர்சன ஜெயந்தி நாட்களில் சிறப்பு திருமஞ்சனமும் மகா தீபாராதனையும் விமர்சையாக நடைபெறுகின்றன. இவரை புதன்கிழமைகளில் வழிபடுகின்ற போது பில்லி, சூனியம், எதிரிகளின் தொல்லை நீங்கி வியாபாரம் அபிவிருத்தி அடையும், நினைத்த காரியம் எல்லாமே வெற்றி அடையும். சக்கரத்தாழ்வார் என்பவர் மகாவிஷ்ணுவின் வலக்கையை அலங்கரிக்கும் சுதர்சன சக்கரம். இவர் திருவாழியாழ்வான் திகிரி என்றும் அழைக்கப்படுகிறார். தீமைகளை அழித்து பக்தர்களை காக்கும் தெய்வமாக வைணவ திருத்தலங்களில் தனி சந்நிதியில் இவர் வணங்கப்படுகிறார். பொதுவாக 16 அல்லது 32 கைகளில் ஆயுதங்களை ஏந்தியவாறு ஜுவாலைகளுடன் காட்சியளிப்பார். சக்கரத்தாழ்வாருக்கு உகந்த நாளில் துளசி மாலை சாற்றி சுதர்சன காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது சிறப்பு. சக்கரத்தாழ்வாரை சனிக்கிழமை அல்லது புதன்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இவருக்கு துளசி மாலை சாற்றி சுதர்சன மூல மந்திரம் அல்லது காயத்ரி மந்திரத்தை 6, 12, 24 அல்லது 48 முறை ஜபிக்க வேண்டும். சக்கரத்தாழ்வாரின் பின்புறம் உள்ள யோக நரசிம்மரையும் சேர்த்து வலம் வந்து வணங்குவது முழுமையான பலனை தரும். கோவிந்தன் பெயர் பாட சுகம் தோன்றுமே, திருக்கோயில் திருக்காட்சி இதம் கூட்டுமே.
உன் திருக்கோயில் மலர் மாதத்தில் மூலவருக்கு கடைவெள்ளி திருமஞ்சனம் நடைபெறும். பிரதி வெள்ளிக்கிழமை காலை வில்வ அர்ச்சனை நடைபெறும். உற்சவருக்கு பிரதி மாதம் உத்தர நட்சத்திர அன்னைக்கு திருமஞ்சனம் நடைபெறும். கல்யாணம் ஆகாதவர்கள் 9 வெள்ளிக்கிழமை வந்து வில்வ அர்ச்சனையை கலந்து கொண்டு 108 எண்ணிக்கை வெள்ளை மஞ்சளால் கட்டி கொடுத்து அர்ச்சனை செய்து கொண்டால் சீக்கிரமாக கல்யாணம் நடைபெறும். சக்கரத்தாழ்வாரை வணங்கிவிட்டு வந்தால் ஹயக்ரீவரின் தரிசனம் கிடைக்கும். ஹயக்ரீவர் என்பது குதிரை முகமும் மனித உடலையும் கொண்ட விஷ்ணுவின் ஒரு சிறப்பான வடிவம். இவர் கல்வி, ஞானம் மற்றும் கலைகளுக்கு அதிபதியான தெய்வமாக வணங்கப்படுகிறார். ஹய என்றால் குதிரை என்றும், கிரீவா என்றால் கழுத்து என்றும் பொருள். அசுரர்களிடமிருந்து வேதங்களை மீட்டுத் தந்தவர் என்பதால் இவரை வழிபட்டால் கல்வி கேள்விகளில் சிறக்கலாம். கலைகளின் தலைவியான சரஸ்வதி தேவிக்கே குருவாக விளங்குபவர். ஞானம் உள்ள இடத்தில் செல்வம் சேரும் என்பதை குறிக்கும் வகையில் இவருடைய இடது மடியில் மகாலட்சுமி அமர்ந்துள்ள கோலமும் பிரபலமானது. மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறவும் நல்ல ஞாபக சக்தி பெறவும் ஹயக்ரீவரை வழிபடலாம். இவருக்கு தேன், ஏலக்காய் மாலை சாத்தி வழிபடும் வழக்கம் உள்ளது. கருடாழ்வார். அதன் பிறகு கருடாழ்வார் பெருமாளுக்கு எதிரே கைகூப்பிய நிலையில் அருள் பாலிக்கிறார். இத்தலத்தில் அமாவாசை, மூல நட்சத்திரம் மற்றும் விசேஷ நாட்களில் கருட பகவானுக்கும் பெருமாளுக்கும் சிறப்பு திருமஞ்சன வழிபாடுகள் நடைபெறுகின்றன. கருட பகவானை வழிபடுவது கர்ம வினைகள், நாகதோஷங்கள் மற்றும் தீய சக்திகளை நீக்கும். ஆடி அமாவாசைக்கு அடுத்து வரும் பஞ்சமி திதி கருட பஞ்சமியாக அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளில் கருடாழ்வாரையும் பெருமாளையும் மனதார வழிபட வேண்டும். கருடாழ்வாருக்கு நெய்தீபம் ஏற்றி துளசி அல்லது மஞ்சள் நிற பூக்களை சாற்ற வேண்டும். கருட காயத்ரி அல்லது மூல மந்திரங்களை சொல்லி வழிபடலாம். புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் பெருமாளிடம் துலாபாரமாக கல்கண்டு எடைக்கு போடுவதாக வேண்டிக் கொண்டால் குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை பிறந்தவுடன் பிரார்த்தனையை நிறைவேற்றலாம். இத்தலத்தில் வருடம் முழுவதும் உற்சவம்தான். ஆனி பிரம்மோற்சவம், ஆடி பவித்ரோற்சவம், ஆவணி ஸ்ரீ ஜெயந்தி, புரட்டாசி 5ஆம் உற்சவம், ஐப்பசி நவராத்திரி தாயார் உற்சவம், கொலு மண்டபம், கார்த்திகை நிப உற்சவம், ஸ்தல காப்பு அனுமர் விலாசம், மார்கழி தனுர்மாதம் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் போகி கல்பானம், தை மாதம் வருஷிக உற்சவம் லட்சார்ச்சனை கல்யாண உற்சவம், மாசி ஏக சப்தமி 7 வாகனம் புறப்பாடு, பங்குனி உத்திரம் தாயார் கல்யாண உற்சவம், சித்திரை திருமால் உற்சவம், வைகாசி விசேஷ பூஜை என எல்லா மாதமும் விழாக்கோலம் கொண்டிருக்கும் இந்த திருக்கோயில். குணம் நீ ருணங்கள் தீர்த்திடும் கற்பகம் நீ. உபகாரி லக்குமிபதியே வரம் தருவாய். கிரிதாரி உபகாரி லக்குமிபதியே வரம் தருவாய். ஸ்ரீவாரி முராரி கலியுக கதியே நலம் தருவாய். ஸ்ரீவாரி முராரி
உயிர்கள் அனைத்தும் உன் அடைக்கலமாய் உயர்ந்த புனித ஆகமமாய் மும்மை உலகை ஆள்பவனே இம்மை மறுமை காப்பவனே திருநாளும் திதியோகம் அனைத்திலும் சுபமாய் நீ இருப்பாய். திருநாளும் திதியோகம் அனைத்திலும் சுபமாய் நீ இருப்பாய். துதிப்போரும் எதிர்ப்போரும் அமைவிடம் ஆந்திர எல்லை தமிழ்நாடு எல்லைக்கு மத்தியில் இந்த கோவில் உள்ளது. திருவள்ளூர் திருத்தணி செல்லும் அனைத்து பேருந்துகளும் இங்கு நிற்கும். கோயில் பூஜை நேரம் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. சனிக்கிழமை காலை 7 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5:30 மணி முதல் இரவு 8 மணி வரை. அபிஷேகம், உற்சவம், விசேஷ நாட்களில் மதியம் 1 மணி வரை திறந்திருக்கும். இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்டம் பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ அமிர்தவல்லி நாயகா சமேத ஸ்ரீ கரிய மாணிக்க பெருமாள் திருக்கோயிலை தரிசனம் செய்தோம். பெருமாளின் அருள் முழுமையாக அனைவருக்கும் நிரம்பக் கிடைத்து வாழ்க்கையில் எல்லாவித சுகபோகங்களும் பெற்று உயர இந்த ஆலய தரிசனம் நிகழ்ச்சி துணை நிற்கட்டும். மீண்டும் அடுத்த ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய்க் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. ஆலய தரிசனம் காண்போம். ஸ்ரீ கரிய மாணிக்கப் பெருமாள் அருள் அனைவருக்கும் கிடைக்க மனதார வேண்டிக் கொள்வோம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.